plain seam with single top stitch எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 பீஸ் ஆஃப் கிளாத் எடுத்து அதில் ரைட் சைடு எது ராங் சைடு எதுங்கிறத மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிளாத்தில் வந்து எது ரைட் சைடு எது ராங் சைடுன்னு ஈஸியாக தெரியும். ஸோ அதை வந்து மார்க் பண்ணிவிட்டு ரைட் சைடு ரெண்டும் உள்பக்கமாகவும் ராங் சைடு வந்து வெளிப்பக்கமாகவும் இருக்கிற மாதிரி கிளாத்தை வந்து நம்ம வச்சுப்போம். இப்போ கிளாத் வந்து எவ்வளோ விடணுமோ அந்த அளவுக்கு வந்து சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 இன்ச் போல் சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த லைனில் வந்து நம்ம சீம் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். ஸ்டார்டிங்லேயும் எண்டுலேயும் லாக் ஸ்டிச் கண்டிப்பாக போட்டுட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிளாத்தை வந்து நம்ம ரைட் சைடு வந்து திருப்பிக்கலாம். ரைட் சைடு திருப்பிட்டு ஒரே சைடே வந்து நம்ம சீம் அலவன்ஸ் கொடுத்தோம்ல அந்த 2 பீஸ் ஆஃப் கிளாத்தும் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இது மேலே வந்து படிமான தையல் வந்து நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி படிமான தையல் வந்து எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்னாக்கா, கைக்கு வந்து துணி பத்தலை எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணோன்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளவுஸில் வந்து பட்டிக்கு வந்து யூஸ் பண்ணலாம். அதே போல் நெக்குக்கு வந்து நம்ம க்ராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறோம்ல அதை வந்து திருப்பிட்டு இந்த படிமான தையல் வந்து போட்டுப்போம். இது போல் நீட் ஃபினிஷிங் கிடைக்கும்.